ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ஸ்மித்தி மாம். வெத்தலையை வச்சு ஒரு சூப்பரான குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 2 வெத்தலையை காம்பை கிள்ளிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு ஜூஸர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜூஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. அதே ஜூஸர் ஜாரில் திக்காக காய்ச்சின பால் ஒரு டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெத்தலை சாறு, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. குல்ஃபி கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணுன்றதுக்காக நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/4 கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் குல்குந்து, ஸ்வீட்னஸ்க்கு மில்க் மேட் தான் ஆட் பண்ணினேன். நீங்கள் ஒயிட் சுகரை பவுட்ரு பண்ணி கூட இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எகெயின் நல்லா ஜூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் டச் வேணுன்றதுக்காக மட் கிளாஸ் இருந்துச்சு, அதில் தான் இந்த ஜூஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். நிறைய நட்ஸ் ஆட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதாங்க. ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை போட்டு ஓவர் நைட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடும். பர்சனலாக எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வெத்தலையோட வாசம், அது கூடவே குல்குந்தோட டேஸ்ட்டு, நட்ஸு, ஸ்மித்திக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.